2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 2019ஆம் ஆண்டில் புனரமைப்பு பணிகள் நடந்தன. கருவறை முன்பிருந்த துவாரபாலகர் சிலைகள் மற்றும் கதவுகளில் பதிக்கப்பட்டிருந்த தங்க கவசங்களை புதுப்பிக்கும் பணிகளும் செய்யப்பட்டன. சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் எனும் மெட்டல் ஒர்க்ஸ் நிறுவனத்தில் தங்க கவசங்கள் மற்றும் சிலைகள் புதுப்பிப்பு பணி நடந்தது. இதற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அந்த கவசங்களை ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைத்த போது அதன் எடை 42.8 கிலோவாக இருந்தது. புதுப்பிப்பு பணிகள் முடிந்த பிறகு ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தேவசம் போர்டிடம் மீண்டும் ஒப்படைத்த போது தங்க கவசங்களின் எடை 38.26 கிலோவாக குறைந்திருந்தது. கிட்டத்தட்ட 4.5 கிலோ தங்கம் மாயமாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு சபரிமலை விஜிலன்ஸ் அதிகாரிகள் கோயில் சொத்துக்கள் தொடர்பாக நடத்திய ஆய்வின் போது 4.5 கிலோ தங்கம் திருடப்பட்ட விவகாரம் அம்பலத்துக்கு வந்தது. கருவறை கதவுகளில் இருந்தும் தங்கம் திருடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. உலக அளவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை கோயிலில் தங்கம் திருடப்பட்ட விவகாரம் பக்தர்களை பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. கேரளாவில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்தது. இதுகுறித்து வழக்கை விசாரித்த கேரள ஹைகோர்ட் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது. தேவஸ்தான அதிகாரிகள், தொழிலதிபர்கள், அரசியல் புள்ளிகள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலரிடம் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தியது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் சபரிமலை ஐயப்பன் கோயில் தந்திரி கண்டரரு ராஜேவரருவை சிறப்பு விசாரணை குழு கைது செய்தது. தங்கம் திருட்டுக்கு தந்திரி உதவியாக இருந்தது அம்பலமானது. அவர் தவிர இந்த வழக்கில் தங்க நகைகள் புதுப்பிப்பு பணிகளை தலைமை வகித்து செய்த உன்னிகிருஷ்ணன் போத்தி, சபரிமலை நிர்வாக அதிகாரி முராரி பாபு, செயல் அலுவலர் சுதீஷ்குமார், திருவாபரணம் ஆணையர் பைஜு, திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் ஆணையர் மற்றும் தலைவர் வாசு, தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமார், நிர்வாக அதிகாரி ஸ்ரீகுமார், கர்நாடக மாநிலம் பெல்லாரி ஜுவல்லரி உரிமையாளர் கோவர்தன் என 13 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேரளா, தமிழகம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் இன்று காலை அதிரடி சோதனை நடத்தினர். திருவனந்தபுரத்தில் உள்ள திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைமையகம் மற்றும் ஆலப்புழையில் உள்ள தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் மார்க்சிஸ்ட் தலைவருமான பத்மகுமாரின் இல்லம் ஆகியவற்றிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர். திருவனந்தபுரத்தில் உள்ள முக்கிய அக்யூஸ்டான உன்னிகிருஷ்ணன் போட்டியின் இல்லம், தேவசம் போர்டு முன்னாள் ஆணையர் மற்றும் தலைவர் வாசுவின் வீடு மற்றும் கோட்டயத்தில் உள்ள தேவசம் போர்டு முன்னாள் ஆணையர் முராரி பாபுவின் வீடு ஆகியவற்றிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக இன்று சோதனை நடத்தினர். சோதனையின் போது அரசியல் கட்சியினராலோ அல்லது செல்வாக்கு மிக்க தேவசம் போர்டு பிரதிநிதிகளாலோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக துணை ராணுவ வீரர்களும் சென்றனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் என்ற மெட்டல் ஒர்க்ஸ் கம்பெனியின் உரிமையாளர் பங்கஜ் பண்டாரியிடம் வீடு மற்றும் அலுவலகத்திலும் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். திருட்டு போன நகையில் ஒரு பகுதியை வாங்கியதாக கைதான நகைக்கடை அதிபர் கோவர்தனுக்கு சொந்தமான பெல்லாரி வீடு மற்றும் நகைக்கடையிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சபரிமலை நகை திருட்டு வழக்கில் ஆதாயம் அடைந்தவர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முன்வந்த போது கேரள அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. கேரள ஹைகோர்ட் நியமித்த சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தும் போது அமலாக்கத்துறையும் தனியாக விசாரணை நடத்தினால் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை பாதிக்கப்படும் என கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் அந்த வாதத்தை கோர்ட் நிராகரித்தது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு பச்சை கொடி காட்டியது. அதைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி தங்கம் திருட்டு தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டமான PMLA-வின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று 3 மாநிலங்களில் பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அமலாக்கத்துறை இதுவரை நடத்திய விசாரணையில் சபரிமலையில் இன்னும் சில நிதி முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் நடந்திருக்கக்கூடும் என கண்டுபிடித்துள்ளது. கோயிலுக்கு கிடைத்த காணிக்கைகள் மற்றும் சடங்குகள் தொடர்பான நிதி பயன்பாட்டிலும் முறைகேடுகள் நடந்திருப்பதற்கான சில ஆதாரங்களை கண்டுபிடித்துள்ளதாக அமலாக்கத்துறை ஏற்கனவே கூறியிருந்தது. அமலாக்கத்துறை நடத்தி வரும் ரெய்டின் இறுதியில்தான்
எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு நகைகள் மற்றும் என்னென்ன ஆவணங்கள் சிக்கின என்ற விவரங்களை அமலாக்கத்துறை வெளியிடும் என கூறப்படுகிறது. இன்றைய அதிரடி ரெய்டுக்கு பிறகு சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் இன்னும் சில முக்கிய புள்ளிகள் கைதாகக்கூடும் எனவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன.